மாமா யாரு? மாமா உங்களதான் மாமா கூப்பிட்டேன். நான் மாமாவா? ஆமா மாமா, உள்ள கூப்பிடுறாங்க வாங்க. ஏண்டி நான் சொல்ற போல வேக்கியானம் பேசிட்டு இப்ப வந்து நீயே மாமா மாமான்ற? அது போன தடவை கூப்பிட்டது எங்க அப்பா, இந்த தடவை கூப்பிட்டது எங்க அம்மா. அத்தே அழைப்பு விட்டாச்சா? இப்ப பாரு மருமக என்ட்ரி. என்ன மாமா ஒன் சைடு ஆம்லெட் மாதிரி சாஞ்சி நடக்கிறீங்க? தோள்பட்டையில சுளுக்கு விழுந்துருச்சோ? என்ன கொழுந்தியா குசும்பா? என்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு போய் சாமியை கும்பிடு போ. அப்படிப்பட்ட மாப்பிள்ளையே எனக்கு தேவையில்லை. அப்ப நீ கோயிலுக்கு வரவே தேவையில்லை. வந்து தொலைங்க. மாமன் சொல்றேன் மதிக்காமே போறாளே. அவடு சிந்தா தா சிந்தா சிந்தா சிந்தா. என்னத்த வர சொன்னீங்களாமே, என் குழந்தையா சொன்னா? மாமா கூப்பிட்டாரா? சொல்லுங்க மாமா. என்னாச்சு? ஏன் முறைக்கிறீங்க? இப்ப நான் உங்க டிரைவர் இல்ல, உங்க மருமக. என் மருமகனே சாமி, இந்த லந்து குடுக்கறதெல்லாம் வீட்டுல போய் கொடுத்துக்கலாம். இப்ப ஒழுங்கா சாமியை கும்பிடு. சரிங்க சாமி. ஏ கருப்பா, உன் புள்ள உன்னை தேடி வந்திருக்கான். மனசு முழுக்க குமிறி போய் தெளிவு கிடைக்க உன்னை தேடி வந்திருக்கான். அவனுக்கு நீ இருக்கன்னு காட்டு. அவனுக்கு நீ கூடவே இருக்கன்னு காட்டுப்பா. கருப்ப வந்திருக்கண்டா. காடு மேடு காத்து நின்னு களைச்சு வந்திருக்கண்டா. கருப்பா கருப்பா. ஏய் தர்மலிங்கம், கருப்பன் உன் மருமக மேல இறங்கிருக்கான். கையெடுத்து கும்பிட்டுக்கோ. எப்பா தர்மலிங்கம், போய் கருப்பங்கால விழுந்து குறிக்கெழுப்பா. அண்ணே, இந்த பையன் மேல எப்படி கருப்பம் வருவான்? டேய் தர்மலிங்கம், சாமிய சந்தேகப்படாத. இவன் இப்ப உன் மருமக இல்ல, நம்ம கருப்பு சாமி வந்திருக்காண்டா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன ஆடி புடிச்சு பாக்குறியா? ஓடப்பட்டிக்கார போட்ட ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச வந்தாண்டா நீ. என்ன சந்தேகப்படுறியாடா நீ?
என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கார்ல விழுந்து குறிய கேடு. விழுடா. நிக்காதடா நீ. பாட்ட முப்பாட்டல இருந்து எல்லாரும் நாட்டாம பண்ணி வளர்ந்த பரம்பரை தாண்டா நீங்கெல்லாம். உனக்கு தாண்டா வெற்றி. தைரியமா போ. முதுகுல குத்த 300 பேர் வருவானுங்கடா. நெஞ்சனை விட்டினட 600 காலும் அறுபட்டு போகும். வீட்டுக்கு ஒரு புது உறவு, புது வரவா வந்திருக்கு. அது உன்னை தோல் நசமாக்கும். கால் தரையில படாம பார்த்துக்கோ. அவனை நம்பு. அவன் உன்னை உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வைப்பான். எல்லாரும் கருப்புசாமி கார்ல விழுந்து திருநீர் வாங்கிக்கங்க. ஆண்டாள், ஏன் நின்றுட்டு இருக்க? கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வாங்கடி. வாங்க. சாமி, வீட்டுல நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போச்சு. ஊரே கூடி ஊண்டுன முகூர்த்த கால வேற ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு. உன் காலில் வச்சு எடுத்துட்டு போன மஞ்ச கைத்த வேற ஒருத்த வந்து என் மகளுக்கு கட்ட வேண்டியதா போயிடுச்சு. நினைக்கிறத நடத்துறதுக்கு தாண்டா நான் இருக்கேன். நல்லது நடத்துற தாண்டா என் வேலை. கலங்காத. ஓட தண்டிய கேட்ட உனக்கு ஆத்து தண்டிய அள்ளி கொடுத்துருக்க. நிச்சயமாவே உனக்கு சாமி வந்திருக்கா இல்ல நம்மள ஓட்டுறானா? நினைச்சது நடந்திருந்தோம். இன்னும் திசைக்கு ஒருத்தர பிரிச்சு போயிருப்பீங்க. அவங்கள ஒண்ணு சேர்க்க வந்த உறவு. அவனை விட்டுறாதீங்க. 2 பசுவா போச்சுன்னு பதறி போன உனக்கு கொல்லி போட நான் கொடுத்த காரணம். சாமி, என் பேத்திக்கு என்னன்னு பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு சாமி. சிறகு உடச்சு போச்சுன்னு நினைக்காத. நீ சீக்கிரம் பறக்க போற. உன்னை கட்டவன் உனக்கு உலகத்தை கையில புடிச்சு கொடுக்க போறான். நீ தப்பா புடிச்ச கைதான் உன்னை ஊருக்கே காட்ட போகுது. அந்த கைய விட்டாத. அந்த கைய விட்டுறாத. கைய விட்டுறாத. கைய விட்டுறாத. ஆதியப்பா
டேய், என்னாச்சு தமிழ்? என்ன பிரச்சனை? சொல்லு சொல்லு தமிழ். எல்லாம் உங்களால் தான். என்ன? நான் என்னங்க பண்ணேன்? தமிழ் போட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்தீங்களே, அதை பார்த்துட்டு கண்டவெல்லாம் எங்களை துரத்திட்டு வரான். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இதுக்குதான் நான் தலையில அடிச்சுக்கிட்டேன். இப்பவாவது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்கன்னு கெஞ்சினேன். இப்படி எங்க நிம்மதியை கெடுத்து உயிருக்கு பயந்து ஓட வச்சிட்டீங்களே, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லையா? இப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு இப்படி நான் பயந்து பயந்து ஓட வைப்பீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். அப்படி உங்களுக்கு என் உயிர் தான் வேணும்னா ஒரே அடியை எடுத்துக்கோங்க. இப்படி சித்திரவதை பண்ணாதீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீங்க என்ன எவ்வளவு திட்டணும்னாலும் அப்புறமா திட்டிக்கோங்க. முதல்ல உங்களை துரத்திட்டு வந்தவங்க எங்க இருக்காங்கன்னு காமிங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். எனக்கு அவங்கள பார்த்தா கூட பயமா இல்ல, உங்களை பார்த்தா பயமா இருக்கு. அவங்கெல்லாம் அதிகபட்சம் பணத்துக்காக ஏதாவது பண்றவங்க. ஆனா நீங்க பணம் இருக்குங்கிற திமிர்ல என்ன வேணாலும் பண்றவங்க. உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவ இழுத்துட்டு வந்துட்டா. தமிழ், அவங்க இப்ப என்னடா இருக்காங்க? அப்பா வெளியே தான்ப்பா, நம்ம தெருவுல தான்ப்பா. சரி, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இதையே காரணமா வச்சு திரும்ப வந்து பேசணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களோட இயலாமையை யூஸ் பண்ணிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான விஷயம். இங்க பாருங்க, என் பேர் ஆதி. நான் அழகரோட ஃப்ரெண்டு. நீங்க அழகர் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அழகர் வீட்டுக்கு வந்த கெஸ்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, அழகருக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை அழகரோட கெஸ்டாக நினச்சிதான் இதை பண்ணுறேன். மற்றபடி இதை யூஸ் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவங்கள பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க இருக்கவே மாட்டாங்க தமிழ். நானா வந்து கதவை திறக்கிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் வெளியே வராதீங்க. ஏய், என்னடி வார்த்தைக்கு வார்த்தை ஆதியப்பா ஆதியப்பான்னு சொல்லிட்டு இருக்க? அவரு பேரு ஆதியப்பா தானே? அப்படிதானே கூப்பிட முடியும்? அங்கிள் நான் கூப்பிட முடியும்? அப்புறம் அவரை எப்படி கூப்பிடுறதுன்னு நீயே சொல்லு. நீ எதுவும் கூப்பிடாம இருந்தாலே போதும். அம்மா, நமக்காக தானே அவரு சண்டையெல்லாம் போட போறாரு. அப்ப அவருக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணும்லம்மா. அது எப்படி சொல்றது? என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஐயோ இல்லம்மா, நான் பேசினாதான் உனக்கு பிடிக்காதுல்ல. நான் பேசவே இல்லம்மா. உன்னெல்லாம் நம்பவே முடியாதுடி. உன்னை பெத்தது நானா இருந்தாலும் நீ அவர் கூடயே தானே இருந்த. அந்த புத்தி தானே இருக்கும் உனக்கும். ஐ, ஆதியப்பா பொண்ணு. அம்மா இங்க பாருமா, நம்ம 3 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ. முருகா, எங்க ஆதியப்பா சண்டை போட போயிருக்காரு. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது முருகா. ப்ளீஸ் முருகா, அவரு பத்திரமா திரும்ப வரணும். நீ தான் பாத்துக்கணும் முருகா. என்னங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஆஹா. இல்ல, அவன் உண்மையை தான் சொல்றானா இல்ல நாடகத்தை போறானான்னு புரிய மாட்டேங்குது. என்னங்க நீங்க சாமியை போய் சந்தேகப்படுறீங்க? அதா சந்தேகப்படல. அது எப்படி அவனுக்கு திடீர்னு சாமி வரும்? நம்ம சின்ன கால இருக்கான்ல, யாரு? நம்ம சிங்காரவேல மகனா? அவனே தான். தாரு, அவன் 24 மணி நேரம் கோயிலையே கிடக்கான். ஆனா அவனுக்கு சாமி வரலையே. யாருக்கு சாமி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. அந்த சாமி வாயில இருந்து என்ன வார்த்தை வந்ததுன்னு யோசிங்க. இந்த தடவையும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நம்ம கருப்பு சாமி சொல்லியிருக்கு. அத நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்கு சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்க? டேய் ஃப்ராடு, என் அப்பா என் அம்மா எங்க குடும்பத்தெல்லாம் காலில் விழ வைக்க தானே சாமி வந்த மாதிரி நடிச்ச.
என்னடி சொல்ற? எனக்கு சாமி வந்துச்சா? டேய் நடிக்காதடா. உன் நடிப்பை எங்க அப்பா அம்மா எங்க பாட்டி வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். எப்படி எப்படி? உன்னாலதான் எங்க அப்பா ஜெயிப்பாரா? நீ அவரை உச்சத்துக்கு கொண்டு போவியா? அப்புறம் வேற என்ன சொன்ன? என்ன யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போறவா? நீயா காட்ட போற? நான் அப்படிலாம் பேசினேனா? இது கூட பரவாயில்லடா. எங்க அம்மாக்கு ஒண்ணு சொன்னியே, ஐயோ, ரெண்டும் பொண்ணா பிறந்ததுனால நீதான் அவங்களுக்கு கொல்லி போட பிறந்த வாரிசா? ஏண்டி என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. நீ வர ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு அப்படி சொல்ற? என் வாயில இருந்து எப்படி நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் சொல்லலாம். ஒப்பனை நான் ஜெயிக்க வைப்பனா? நீ வேணா பாரு, கந்து வெட்டிக்காச்சு கடன் வாங்கிட்டு வந்து கல்ல ஓட்டு போட வச்சு உங்க அப்பா டெபாசிட் கழட்டுறனா இல்லையான்னு பாரு. நீ வேற நான் என்ன சொன்ன? உன்னை யாருன்னு இந்த உலகத்துக்கு நான் காட்டுவேன் தானே? அது கண்டிப்பா காட்டுவேண்டி. நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, எவ்வளவு திமிரு பிடிச்சவ, என்ன எவ்வளவு கொடுமை பண்றன்றது இந்த உலகத்துக்கு ஃபுல்லா காட்டுவேண்டி. நீ திருந்தவே மாட்டல. நீ மட்டும் அப்படியே திருந்தி கிழிச்சிட்ட. எந்திரிச்சு போடி. இந்த பாட்டிலையும் மண்டை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். பிளாஸ்டிக் பாட்டில மண்டை உடைக்கிற முதல் ஆளு நான் இப்பதான். ஓனர் கூப்பிடுறாரு, நம்ம அப்புறமா லவ் பண்ணுவோம். கார்ல தானே வந்து ஏறுவ. குடும்பத்தோட வண்டியை பள்ளத்துல விட்டு நான் மட்டும் தனியா எகிரி குதிக்கிறேன்னா இல்லையா? நீ மட்டும் வந்துட்டேங்க. கூப்பிடுறேன் போ. இந்த தெரு பக்கமா தான் நான் வந்தேன். பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருக்கணும். டேய் ஆத்தாளை மகளை இன்னும் அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சாங்கடா. இங்க போனது. அண்ணே தீப்பெட்டி இருக்கா? தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ அண்ணே, நெருப்பு வேஸ்டா போகுது. ஒரு சிகரெட் இருந்தா கொடுக்க முடியுமா? பத்த வைப்போம். டேய் மாப்பிள்ள, இன்னைக்கு இவன் நம்ம கிட்ட வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. டேய் நாங்க யாரும் தெரியாம எங்க மேல கை வைக்கிறியா? சரி, கை வச்சுட்டே தெரிஞ்சுக்கிறேன். ஏய், யாரா நீங்க? எதுக்குடா அந்த பொண்ணை குழந்தைய ஃபாலோ பண்றீங்க? வேணாண்டா, அவளுக்காக வந்து ஓ முசுர விட்டுறாத. இது சங்கரன விஷயம். அவருக்கு தெரிஞ்சது ஓ சாவு கொடூரமா இருக்கும். ஐயோ ஐயோ, சாரி சாரி சாரி. எந்திரிங்கண்ணா, எந்திரிங்க. ஐயோ, நீங்க சங்கரன் ஆளானே? ஆமாண்டா, அவர் பேரை கேட்டது உனக்கு பயம் வருது இல்ல? அதான்டா சங்கரனோட பவரு. ஆறா அந்த சங்கர்? மணப்பெரி இவனா? சங்கர் கிட்ட போய் சொல்லு, அவனை விட பெரிய ரவுடி ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஆதின்னு சொல்லு. அவரை பத்தி நீ தெரியாம பேசிட்டு இருக்க. நீ எங்க போனாலும் உன்னை தேடி வந்து கொள்ளுவாரு. டே, அவனுக்கு அவ்வளோ சிரமம்லாம் நான் கொடுக்க மாட்டேன்டா. நான் இங்கே தான் இருப்பேன். இதோ இந்த தெருவில் தான் என் வீடு இருக்கு. பிரசிடென்ட் தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என் வீடு. ஆம்பளையாக இருந்தா உன் சங்கர் அண்ணனை நேரில் வர சொல்ல. தப்பு பண்றடா, பெரிய தப்பு பண்ற. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு உன் தலை போப்பது பாரு. முதல்ல உங்க தலையெல்லாம் உருப்படியா இருக்கணும்னா இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. இன்னொரு தடவை அந்த பொண்ணோ இல்லை அந்த குழந்தைய உங்களை பார்த்ததா சொன்னாங்கன்னு வை, அப்புறம் யாருமே உங்களை பார்க்காதபடி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை.